Daily. Taste the Daily. சீனாவுடைய பலவந்தமும் சீனாவுடைய அழுத்தமும் தான் இந்த போரை நிறுத்துவதற்கு, அதாவது போர் நிறுத்தப்படவில்லை, சீஸ்ஃபயர் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு 2 வாரங்கள், நாளை வெள்ளிக்கிழமை மாலை பேச்சுவார்த்தை, இதையெல்லாம் அவர்கள் ஒருங்கிணைப்பு செய்துதான். ஆக சீனாவினுடைய ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அதில் இருக்கிறது. இன்று காலை வந்த நாளிதழ்களுடைய செய்தி என்ன சொல்லியிருக்கிறார்கள்? ஈரான் கிளைம் எ ஹிஸ்டோரிக், ஒரு வரலாற்று வெற்றியாக ஈரான் இதை சொல்கிறார்கள். இந்த 10 கண்டிஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கண்ணால் இப்போ பார்க்கலாம். ஹெர்மூஸ் நீர்கணை சொல்லிட்டாங்க, சாவி எங்கிட்ட தான் இருக்கும், நாங்கள் எல்லாத்தையும் அனுமதிக்கிறோம், இப்போ எல்லாரும் கப்பலும் போகலாம், அமெரிக்க கப்பலும் போகலாம், எல்லா கப்பலும் போகலாம். ஆனால் வருங்காலத்திலோ எந்த காலத்திலும் அந்த மக்களும் மரணத்தை குறித்து அஞ்சவில்லை. They are steadfast with their own ideology. மிக உறுதியாக அவருடைய கொள்கை முழக்கத்தில், கொள்கை வார்ப்பில் இருந்ததன் விளைவாக அமெரிக்கா இன்றைக்கு தோல்வி கண்டிருக்கிறது. ஆனாலும் ஆரம்பத்தில் நீங்கள் பாருங்கள், ஆட்சி மாற்றம் கொண்டு வரவில்லை, ஹெர்மூஸ் வளைகுடாவை அவர்கள் திறக்கவில்லை. அமெரிக்கா சொன்னது ஆட்சி மாற்றம், 2வது ஹெர்மூஸை கைப்பற்றுவேன், அதையும் செய்யவில்லை. இந்த போரை நிறுத்தக்கூடாது. இந்த 3, ஒன்று சவுதி அரேபியா, மற்றொன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், முகமது பின் சல்மான், பெஞ்சமின் நெத்தானியாகு, முகமது பின் ஜரால், அப்புறம் பீட் ஹெர்ட்ஸ், அதுக்கப்புறம் மார்க்கோ ரூபியோ, இவர்கள் இவ்வளவு பேர் தான் ரொம்பவே அழுத்தம் கொடுத்தாங்க. யாருக்கு? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அவர் 80 வயசு ஆயிட்டு, அவர் என்ன பேசுறதுன்னு தெரியாது. இனி வரக்கூடிய காலங்களில் பிரிக்ஸ் நாடுகள், இந்தியா, சீனா, பிரேசில், ரஷ்யா மற்றும் சவுத் ஆப்பிரிக்காவுடைய நாடுகளுடைய இந்த பிரிக்ஸ் யூனிட்ங்கிற ஒரு கரன்சி வேல்யூ பெறப்படும். அப்போ அமெரிக்காவுடைய கடைசி அத்தியாயம் தான் இது. இல்லை 10வது கோரிக்கைகளை தான் லெபனானையும் சொல்லியிருக்காங்க ஈரான். நான் இப்போ சொன்னேன். ஆனால் இவங்க இஸ்ரேல் தரப்பில் சொல்லிட்டாங்க, இந்த போர் நிறுத்தமானது லெபனானுக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அது நீங்கள் உண்மைதான். இது இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் ஈரானோடு மட்டும்தான் போர் நிறுத்தம். ஏன்னா ஈரான் அந்த அளவுக்கு அடிச்சிருக்கு. இட்டாலியன்ஸ் ஆறுகளுக்கு அப்பாற்பட்டு தெற்கு பகுதிகளில் இவங்க ஒரு இன்கர்ஷன், தட் மீன்ஸ் அ பெனிட்ரேஷன், உள்ளே ஊடுருவி இஸ்ரேல் கர்ட்ஸினுடைய ஆர்டர் படி லெபனானில் இருக்கும் மக்களை அழிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சுஃபியான் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் அரவிந்த். சார், நேற்று ஒரு மாலை பொழுதுலேருந்து உலகமே உற்று நோக்கிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் சொன்ன அந்த செய்தி தான். நாங்கள் நரகத்தை காட்டுவோம், உங்களை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் ஈரான் மக்கள், அப்படியெல்லாம் நிறைய வசனங்கள் பேசியிருந்தாரு. எல்லாமே உற்று நோக்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் 2 வாரம் போர் நிறுத்தம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. என்ன காரணம் திடீர்னு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கு? இது ஒரு முக்கியமான இன்றைக்கு உலகத்தை ஃபுல்லாகவே ஒரு சரித்திர பதிவேடாக மாறி இருக்கிறது. நேற்று இந்திய நேரப்படி மாலை நேரம் அமெரிக்க அதிபர் தனது ட்ரூ சோசியல் தளத்தில் பதிவு செய்தது, மிகப்பெரிய நாகரிகமே இன்று இரவோடு அழிய போகிறாய். அவர் பதிவு செஞ்ச வார்த்தைகள் அப்படியே சொல்லிடுறேன். மிகப்பெரிய நாகரிகமே, நாகரிகத்தின் தொட்டிலே ஈரானே, இனி உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. இன்று இரவு உனக்கு அழிவு முக்கியத்துவமாக ஆகிவிட்டது. இனி ஒரு காலமும் அந்த பழைய நாகரிகம், கலாச்சாரம் எதுவுமே உங்ககிட்டத்தில் இருக்காது. ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் அழித்து விடுவோம். யாரு? அமெரிக்க அதிபர். அடுத்து அவருடைய கோரிக்கை, ஈரானுடைய மக்களை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். இப்படி ஒரு பயங்கரமான ஒரு மனித விரோதத்திற்கு சமமாக ஒரு தேசத்தை அழிப்பேன் என்று சொல்லி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த நாடாக இருக்கட்டும், பொதுமக்கள் பயன்படுத்துகிற பாலங்கள், பொதுமக்கள் பயன்படுத்துகிற கட்டடங்கள், குடியிருப்புகள், மின் நிலையங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், அதைவிட பெரும் ஆபத்து அங்கு இருக்கக்கூடிய அணு ஆயுத தளங்களை குறிவைத்து தாக்கினால் அதனுடைய லீக்கேஜி, கதிரியக்கத்தினுடைய லீக்கேஜி ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலும் போய் ஒரு சூறையாடுகிற ஒரு பயங்கரவாத சம்பவத்தில் மட்டுமல்ல, உடனடியாக குரல்கள் வருகிறது, இவருக்கு உளவியல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று. யாருக்கு? அமெரிக்க அதிபருக்கு உளவியல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி சில கருத்துக்கள் 1967 1967 அமெரிக்காவுடைய சட்டத்திட்டம் ஒன்று இருக்கு.
இந்த அமெரிக்க பிரதமராக இருக்கலாம், அமெரிக்க ஜனாதிபதி, சரி பிரதமர் அல்ல, அவருக்கு ஏதாவது மெண்டலாக பாதிக்கப்பட்டால் உளவியலாக பண்ணால் அவர் என்ன செய்கிறதுனா அவரை தூக்கிடுவாங்க. இந்த சட்டப்பிரிவு 25 நீக்கிட்டு அதுக்கு பதிலாக துணை ஜனாதிபதியை கொண்டு ஜனாதிபதி ஆக்குவாங்க. அது யாருன்னு சொன்னால் ஜேடி வேன்ஸ் வர போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் பேச்சுக்கள் சர்வதேச நாளிதழ்களில் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இதற்கிடையிலே நாம் அதிகாலை செய்திகளை எல்லாம் பார்க்கின்ற போது நம்முடைய நேரம் காலை விடிய போகிற நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து அறிவிப்பு வருகிறது, ஈரானிலிருந்தும் அறிவிக்கிறது. மத்தியஸ்தம் செய்கிற நாடாக பாகிஸ்தானுடைய ஷபாஸ் ஷெரீஃப், அது மட்டும் இல்லாமல் அசீர் முனீர், இந்த 2 பேரும் இருந்து பேசியிருக்கிறார்கள். இதில் சீனாவினுடைய அழுத்தமும் தெளிவாக இருக்கிறது. சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு நல்ல நெருக்கம் உண்டு, அது எல்லோருக்கும் தெரியும். அதை பயன்படுத்தி சீனாவும் பாகிஸ்தானும் அந்த நெருக்கத்தில் வந்து சீனாவின் மூலமாக தெஹ்ரானை தொடர்பு கொண்டுதான் இந்த முக்கூட்டு பேச்சுவார்த்தைகள் முடிந்ததென்று நான் சொல்லவில்லை. நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. நியூயார்க் டைம்ஸ் தனது செய்தியில் சீனாவுடைய பலவந்தமும் சீனாவுடைய அழுத்தமும் தான் இந்த போரை நிறுத்துவதற்கு, அதாவது போர் நிறுத்தப்படவில்லை, இந்த சீஸ்ஃபயர் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு 2 வாரங்கள், நாளை வெள்ளிக்கிழமை மாலை பேச்சுவார்த்தை, இதையெல்லாம் அவர்கள் ஒருங்கிணைப்பு செய்துதான். ஆக சீனாவினுடைய ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அதில் இருக்கிறது, அவர்கள் மிகவும் பயன்படுத்தினார்கள் என்று இன்று காலை வெளியான நியூயார்க் டைம்ஸினுடைய செய்தி கட்டுரையை நாம் படிக்க முடிகின்றது. அது தளத்திலே இருக்கிறது, யாரும் போய் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது அமெரிக்கா ஏன் இந்த நடவடிக்கை எடுத்தது? அமெரிக்காவுடைய நடவடிக்கைகளை பார்க்கிற போது அமெரிக்காவினுடைய டோம் என்று சொல்லக்கூடிய அதாவது அணு ஆயுத கதிரியக்கம் தாக்கப்படுகிற நேரத்தில் அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக அமெரிக்காவுடைய சூப்பர் தலைவர்களெல்லாம் தப்பி செல்வதற்கான அல்லது பாதுகாப்பு தரக்கூடிய கதிரியக்க தடுப்பு விமானங்கள் வரைக்கும் கொண்டு நிறுத்திவிட்டார்கள். அப்படி என்றால் ஒரு விதமான ஒரு விதமான ஒரு வேலையை அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். த போர்ட்ரேட்ஸம் ஒரு விதமான போர்ட்ரேஷன், என்ன சொல்றது, சித்தரிப்பு வேலை. ஆனால் எல்லாவற்றிற்கும் எதற்கும் அடிபணியாமல் ஈரான் வந்து இந்த விவகாரத்தில் தங்களுக்கான நிலைப்பாட்டை உறுதியாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்போது இந்த சமாதானத்தினுடைய வடிகால்களை நாம் முதலில் பார்த்துவிட்டு மற்ற செய்திகளை பார்ப்போம். ஈரான் இந்த சமாதானம், அதாவது இதுவரை ஈரான் அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஈரானுடைய மிக முக்கியமான கோரிக்கை, முதலாவது கோரிக்கை, இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை அமெரிக்கா இனி எப்போதும் முன்னெடுக்கக்கூடாது. இது மாதிரி வந்து போர் செய்வது, நாடுகளை அச்சுறுத்துவது, ஒரு நாட்டினுடைய சாவரின் நீட்டில் உள்ள வருவது, எண்ணெயை கைப்பற்றேன்னு கொண்டு செல்வது, வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுராவிட்ட செய்த ராங் ஆபரேஷன், இதை போன்று உலக நாடுகளை அமெரிக்கா அச்சுறுத்தக்கூடாது. குறிப்பாக எங்கள் நாட்டுக்குள் இது போன்ற முன்னெடுப்பு நடவடிக்கைகளை நாங்கள் இனி எப்போதும் ஈடுபட மாட்டோம் என அமெரிக்கா உறுதியளிக்க வேண்டும். இது முதலாவது கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, இந்த ஹெர்முஸ் நீரிணை இது முழுமையாக இட் இஸ் எ இன்டெக்ரல் பார்ட், இந்த சாவரினிட்டி, எங்கள் நாட்டில் இருக்கும் இறையாண்மைக்கு உட்பட்ட இந்த டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி, நிலத்திற்கான ஒரு இறையாண்மை, அது எங்களுக்கு இருக்கணும். அதை வந்து நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். எது இந்த ஜலசந்தி, எது ஹெர்முஸ், அது ரொம்ப பக்கம், ஈரானுடைய கடல் வழியிலும் தரை வழியிலும் ரொம்ப பக்கம். அதை நாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம். அதனுடைய உரிமைகள் எங்களுக்கு தொடரும். ஈரான் வைத்த கண்டிஷன் 1, 2 சொல்லிட்டேன். மூன்றாவது, அணுசக்தியினுடைய இந்த செறிவூட்டல், இது நல்ல பணிகளுக்காக, அதாவது எரிசக்தி மற்றும் மின்சார தயாரிப்பு, மருத்துவம் போன்ற பதிகளில் இந்த கதிரியக்கங்கள் எங்களுக்கு தேவை இருக்குது. அதை வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் மானிட்டர் பண்ணலாம், கமிட்டி போட்டுக்கலாம், அது தப்பில்லை. நாங்கள் குண்டுகளை செய்ய போவதில்லை. ஆனால் இந்த செறிவூட்டல் என்பது எங்களுக்கு கண்டிப்பான தேவை, அதை நாங்கள் விட போகிறதில்லை. இதை வந்து அமெரிக்கா வந்து ஏற்றுக்கொண்டாக வேண்டும். நான்காவது, முதலில் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை முழுமையாக நீக்க வேண்டும். இதை சொல்லிட்டு தான் அப்புறம் நான் சொல்ல வரேன். ஐந்தாவது, ஈரான் மீதான அனைத்து பொருளாதார தடைகளையும் நீக்கி மட்டுமல்லாமல் இரண்டாம் நிலை என்னென்ன தடைகள்லாம் இருக்கும், முதலில் முழுமையான பொருளாதார தடை, ஐந்தாவது இரண்டாம் நிலை பொருளாதார தடைகள், சின்னது பெருசு,
எல்லாத்தையுமே நீங்கள் தூக்கிடணும். ஆறாவது, ஈரானுக்கு எதிரான அனைத்து யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் போட்ட இந்த பயங்கரவாத நாடு அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே ரத்து செஞ்சிடணும். இது ஆறாவது கோரிக்கை, மிக முக்கியமான கோரிக்கை. ஏழாவது கோரிக்கை, ஈரானுக்கு எதிராக IEAE இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி அதன் முகமையினுடைய ஆளுநர் ரஃபேல் குரோஷி நினைக்கிறேன், அவருடைய தீர்மானங்களை முழுமையாக ரத்து செய்யணும். ஏன்னா அவர்கள் குண்டு வைத்திருக்கிறார்கள், அது வைத்திருக்கிறார்கள், குண்டை செய்ய போறாங்கன்றெல்லாம் அவர் அமெரிக்காவுக்கு புரோவாகத்தான் எல்லாம் பேசும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான தீர்மானங்களை யுஎன் செக்யூரிட்டியில் கொண்டு வந்த தீர்மானங்களை ரத்து செய்ய வேண்டும். எங்களுக்கு 8வது இழப்பீடு தர வேண்டும். எங்கள் நாட்டில் அநியாயமாக எங்கள் மக்களை கொலை செய்தீர்களே, எங்களுடைய கட்டமைப்புகளை உடைத்தீர்களே, அதற்கு ஒரு காம்பன்சேஷன் தர வேண்டும். ஈரான் பகுதியிலிருந்து அமெரிக்க இராணுவ படைகளை முழுமையாக வெளியேற்றப்படணும். ஃபோர்ஸபிள் எவாக்குவேஷன் மாதிரி வலுக்கட்டாயமாக நீங்கள்லாம் வெளியே போங்க, இந்த பிராந்தியத்திலே உட்கார்ந்து கொண்டு அரசாட்சி செய்வது அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. எங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம், அரபுகள் நாங்கள் பார்த்துக்கிறோம், பெர்சியன் நாங்கள் பார்த்துக்கிறோம். அடுத்து 10 லெபனான் உள்ளிட்ட அனைத்து பகுதியிலும் போகிற உடனே நிறுத்தணும். இதெல்லாம் அவங்க கண்டிஷன், 10 கண்டிஷன். இந்த 10 கண்டிஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கண்ணால் இப்போ பார்க்கலாம். ஹெர்மூஸ் நீர்கணை சொல்லிட்டாங்க, சாவி எங்கள்கிட்ட தான் இருக்கும். சாவி என்றால் கடலில் போய் சாவி போட்டு கேட் போட்டு மூடுறதில்லை, எங்களுக்கு தான் ரைட், வி ஹாவ் அ ரைட். நாங்கள் எல்லாத்தையும் அனுமதிக்கிறோம். இப்போ எல்லா கப்பலும் போகலாம், அமெரிக்க கப்பல் போகலாம், எல்லா கப்பலும் போகலாம். ஆனால் வருங்காலத்திலோ எந்த காலத்திலும் அதற்கான ஃபுல் ரைட் எங்கள்கிட்ட தான் இருக்கும். இப்போ அதை ஒத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போது ஒத்துக்கிடலன்னா எப்படி அவன் 2 வாரத்துக்கு அமெரிக்கா பண்ணுவான். ஆனால் நமக்கு இப்பொழுது ஒரு செய்தி வந்திருக்கிறது என்னென்றால், அமெரிக்கா அவர்கள் மீது 47 ஆண்டுகளாக போடப்பட்ட தடைகளை நீக்கிவிடுவதாகவும் அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சில விஷயங்கள்ல நாளைக்கு சிக்கல் வரலாம், வந்தாலும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என்பதை இப்பொழுது கிடைத்திருக்கிறது. இப்போ இந்த நடவடிக்கையின் ஊடாக அமெரிக்காவினுடைய நள்ளிரவு ஈரானில் பெரிய கொண்டாட்டங்கள் நடந்தது. என்ன கொண்டாட்டங்கள்? 3000க்கும் மேற்பட்ட மக்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். ஈரானுடைய அழிவு சாதாரணமான அழிவல்ல. இவர்கள் போடுகிற குண்டுகளை பற்றி உங்களுக்கு தெரியும். GBU-57 பம்பார்டன் குண்டுகளை போட்டிருக்கிறார்கள். மக்கள் வாழ்கிற இடங்களில் 43 லட்சம் மக்கள் டிஸ்பிளேஸ்டு. தெஹ்ரானில் இருந்து அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். ஏன்னா பாதுகாப்பு அல்ல தெஹ்ரானில். ஒரு அழகான ஒரு கல்ச்சர் இது. அங்குள்ள கலாச்சார ஐடென்டிட்டி உள்ள யுனெஸ்கோ பாதுகாப்பு மண்டலத்தில் உள்ள பல கல்ச்சரல் ஐடென்டிட்டின்னு சொல்கிறது. அது பெர்சியன் லேண்டு நிறைய உண்டு. அலெக்சாண்டர் காலம், அந்த மாதிரி எல்லாருடைய காலங்களும் அவர்களுக்கு உண்டு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அவர்கள் அழித்திருக்கிறார்கள். அடுத்து மக்கள் பட்டினியாலும் வெளியே போகிறார்கள். ஏற்கனவே 47 வருஷம் பட்டினி, 47 வருஷம் பணம் இல்லை. இப்போது மறுபடியும் இந்த அழிவு. மிக முக்கியமாக நேற்று மாலை மிக முக்கியமாக சில இராணுவ நிலைப்பாடுகள், அதை போன்று கொஞ்சம் வெளியே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுகள் எல்லாவற்றையுமே அடித்து நாசம் செய்திருக்கிறார்கள். கற்களையும் அடித்திருக்கிறார்கள். 5000 ஏக்கர்ஸ் பரப்பளவு உள்ள 90% ஊட்டச்சத்து நிறைந்த அந்த நாட்டிற்கான சக்தி வளம், எரிசக்தி வளம் அங்கேதான் இருக்கிறது. அதிலும் குண்டுகளை போட்டிருக்கிறார்கள். அது ஒரு நீரிணை அல்ல, அது ஒரு தீவு. அதுக்குள்ளும் போட்டும் அங்கேயும் அமெரிக்கா அநியாயம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அங்கு சர்வதேச அளவில் கர்க்கினுடைய அந்த பெட்ரோலியம் விவகாரத்தை தாக்குதலானால் பெரும் பொருட்சேதம் வரும். ஆகவே பெட்ரோகெமிக்கல் யூனிட்டை வெளியே அடிச்சிருக்கிறாங்க. இராணுவ தளவாடங்கள்லாம் அழிச்சிருக்காங்க. இதில் நான் என்ன சொல்கிறோம்னா, எல்லாமே ஈரானில் ஏற்பட்ட பாதிப்பு. ஆனால் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. கப்பல் படை அழிக்கப்பட்டு விட்டது, கலாற்படை அழிக்கப்பட்டு விட்டது என்று, வான்படை அழிப்பிக்கு விட்டது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அழிக்கப்பட்டு விட்டது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிற நேரத்தில் அவர்கள் சொல்லிக்கொண்டு மட்டும்தான் இருக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் தாக்குதலை ஈரான் நிறுத்தவில்லை. அப்போ இதன் மூலமாக என்ன தெரிகிறது? எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது, கப்பற்படை அழிக்கப்பட்டு விட்டது என்று அமெரிக்கா சொல்கிறது. யார்? மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சொல்கிறார். ஈரானுடைய கடற்படை அனுப்பிவிட்டது, ஈரானுடைய ஏவுகணை தளங்கள் அனுப்பிவிட்டது, ஈரானுடைய இராணுவ நிலைகள் அறிவிக்கப்பட்டது. இனி ஈரான் கையே ஒடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எப்படி தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா அமெரிக்காவிலிருந்து பல கேள்விகள் எழுகின்றது, சர்வதேச சமூகமும் எழுகின்றது. இப்போது ஈரான் என்ன சொல்கிறது? ஒரு 4 நாட்களுக்கு முன்பு, நீங்கள் எங்களை நெருங்கவும் முடியாது, எங்களுடைய
அடி நிலக்கீழாக நாங்கள் வைத்திருக்கிறோமே, புதைத்து வைத்திருக்கிறோமே, மணலுக்கு கீழ் மலைகளுக்கு கீழ். நீங்கள் போடுகிற குண்டு 7 மீட்டர் மட்டும்தான் வரும். அதுவும் மிக முக்கியமாக கிரானைட் மலைகளுக்கு அடியில் மிதக்கும் தொழில்நுட்பத்தை கொண்டு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு முன்பே வடகொரியாவினுடைய தொழில்நுட்பத்தில் ட்ரில் பண்ணி கீழே வச்சுருக்காங்க. அதில் ஒன்று கூட ஒன்றால் பண்ண முடியாது. அதில் நாங்கள் மேனுஃபேக்சர் யூனிட் வச்சுருக்கிறாங்க, அதுக்குள்ளே எல்லாமே வச்சுருக்கிறாங்க. அதை இவங்க என்னதான் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னால் அது மலைகளுக்கு கீழே இருக்குது. அது மட்டுமல்லாமல் ஈரான் இஸ்ரேலை போன்று 74 மடங்கு பெரிய நாடு. இஸ்ரேல் ஒரு நாடு, அந்த இஸ்ரேலை போகிற 74 நாடு. அப்போ எவ்வளோ பெரிய நாடு? அது நாட்டில் எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு இருக்குது தெரியாது அவங்களுக்கு. நீங்கள் ஒரு சின்ன காசாவிலே அண்டர் கிரவுண்டு டனல் இருக்குது. அப்போ ஈரானில் எவ்வளோ டனல் இருக்கும், எவ்வளோ மலைகள் இருக்கும். ஒன்றோடு ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து கீழேயே ரோட்டு போட்டு கொண்டு வராங்க. கீழேயே உள்ள ட்ரெயின் சிஸ்டம் இருக்கிறது, கீழே உள்ள மெட்ரோ சிஸ்டம் இருக்கிறது. இதெல்லாம் அமெரிக்காவால் ஒன்றுமே செய்ய முடியல. ஆகவே தான் அவர்களை தலைவர்களை கொன்றாலும் எதுவும் செய்ய முடியவில்லை. அப்பாஸ் அராகச்சி சொல்கிறார், எங்களுடைய எல்லைகளை கூட நெருங்க முடியாது. ஈரானுடைய வலிமைமிக்க தலைவராக இருக்கக்கூடிய பக்கர் காலிபாப் அவர் மேட் ஸ்டேட்மெண்ட். அவர் ரொம்ப கிளியாக சொல்கிறார், பரிகாசிக்கிறார். அமெரிக்க விமானங்களை தேடி அமெரிக்க விமானங்களில் கீழே குதித்த, அது நேற்று முன்தினம் உங்களுக்கு நடந்தது, அந்த மாதிரி ஆட்களை தேடி அமெரிக்கா அலைகிறது என்று கேவலப்படுத்தப்பட்ட விஷயம். நெரும் தலைவர்களை அவர்கள் கொண்டு விட்டார்கள். 100க்கும் மேற்பட்ட தலைவர்கள், 1-2 அல்ல. மிக முக்கியமாக சொல்ல வேண்டால் இன்றைக்கி முஜ்தபா காமினி கூட கான்சியஸாக இல்லைங்கிற செய்திகளும் சில ஊடகங்களில் வருது. ஆனால் அவர் தான் இந்த சமாதானத்துக்கு கொடுத்தார், அவர் கான்சியஸாக இருக்காருன்னு அடுத்த செய்தி வருது. இப்போ நாம் பேசுகிறது, இத்தனை மக்கள் அழிந்த போதும் ஈரான் இப்படி ஒரு வலுவான கொண்டாட்டத்தை மக்கள் எப்படி செய்தார்கள்? அமெரிக்காவுடைய முதல் நிலை என்ன? ரெஜிம் சேஞ்ச். இப்பொழுது என்ன நடந்தது? ரெஜிம் சேஞ்சுக்கு மக்களை ஒரு கொந்தளிப்பில் ஏற்படுத்தி, ஒரு கன்ஃபேபுலேஷன், ஒரு விதமான குழப்ப நிலைகள், டிஸ்சன்ட், கருத்து மாற்றத்தை ஏற்படுத்தி நாடு முழுவதும் கொதியாக வந்துடும். அப்படி தான் மொசாத் சொன்னாங்க, அப்படி தான் பீட் ஹெர்ட்ஸ் அறிவுரை கொடுத்தார். முதல்ல ஆயத்துல்லா கமேனியை கொலை செஞ்சிருவோம், கொலை செஞ்சுட்டா அவங்க ஷியா பிரிவினர்கள் மத குருமார்களாக வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்களில் ஷியா பிரிவினர்கள் ரொம்ப உச்சபட்ச தலைவர்கள் மத குருமார்கள் தான். அந்த குருமார்களின் தலைவரான ஆயத்துல்லா கமேனியை கொலை செய்து விட்டால் நாட்டில் ஒரு பெரிய பிரளயம் வரும். அப்படி வரும்போது மக்கள் வீதிக்கு வருவார்கள். நாம் உள்ளே சென்று மற்ற நாடுகளை அடிமைப்படுத்திய மாதிரி கருக்குக்குள் போய் உட்கார்ந்து கொண்டு பெட்ரோலை நாம் எடுத்துக்கிடுவோம்னு தான் இவங்க திட்டம் போட்டாங்க. ஆனால் அந்த திட்டம் நடைபெறாமல் போனது. 31 ப்ராவின்ஸ், ஈரானில் இருக்கக்கூடிய 38 ப்ராவின்ஸுக்கும் தனித்தனியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. தனித்தனி இராணுவ தளவாடங்கள், தனித்தனியான என்ன சொல்கிறது, நிதி ஆதாரம் எல்லாம் கொடுக்கப்பட்டவுடன் தலைமையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய தலைமை தளபதி, அவருடைய துணை தளபதி தொடர்ந்து பணிகளை செய்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் இறந்து விட்டால் அவர், அவர் இறந்து விட்டால் அவர், அவர் இறந்து விட்டால் அவர் என்று அவர்கள் மரணத்தை பற்றி பயப்படவில்லை. அந்த மக்களும் மரணத்தை குறித்து அஞ்சவில்லை. தேர் ஸ்டெட்ஃபாஸ்ட் வித் தேர் ஓன் ஐடியாலஜி. மிக உறுதியாக அவருடைய கொள்கை முழக்கத்தில், கொள்கை வார்ப்பில் இருந்ததன் விளைவாக அமெரிக்கா இன்றைக்கு தோல்வி கண்டிருக்கிறது. ஆனாலும் ஆரம்பத்தில் நீங்கள் பாருங்கள், ஆட்சி மாற்றம் கொண்டு வரவில்லை. ஹெர்மூஸ் வளைகுடாவை அவர்கள் திறக்கவில்லை. அமெரிக்கா சொன்னது ஆட்சி மாற்றம். 2வது ஹெர்மூஸை கைப்பற்றுவேன், அதையும் செய்யவில்லை. கர்க்கிலே உள்ளே இறங்கி தரைப்படை தாக்குதல் நடத்த போறேன், மிரட்டல் விட்டார்கள். முதலிலே 48 மணி நேரம், அதற்கு பிறகு 5 நாட்கள், அதற்கு பிறகு ஏப்ரல் 6ஆம் தேதி வரை, அதற்கு பிறகு இப்பொழுது 2 வாரம். அமெரிக்கா, இதை நீங்கள் சொல்லுங்கள், அமெரிக்கா வெற்றி பெற்றிருக்கிறதா, தோல்வி அடைந்திருக்கிறதா? இப்பொழுது என்ன செய்தி வந்திருக்கிறது? இந்த போரில் முடிகின்ற போது ஒட்டுமொத்த முகமே மாறப்போகிறது என்று சொல்கிறார்கள். மத்திய கிழக்கில் அமெரிக்காவுக்கு உறுதுணையாக இருந்த நாடுகள் 3 நாடுகள், 4 நாடுகள் 5 நாடுகள் இருந்தால் நான் அந்த 3 நாடையும் சொல்லுவேன். ஒன்று இஸ்ரேல், அவர்கள் சியோனிச தத்துவவாதிகள். 2வது சவுதி அரேபியா, அவர்கள் ஷியா முஸ்லீம் பிரிவுக்கு எதிரான சுன்னா பிரிவை சார்ந்தவர்கள். 3வது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். இவர்களுக்கு மதம் ஒன்று இல்லை, பிறப்பால் இவர்கள் முஸ்லீம்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த முஸ்லீம்களின் சட்டத்திட்டங்கள் எதுவும் ஒன்றும் இல்லை. பிறப்பால் முஸ்லீம் சாதி, அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் இணக்கமான ஒரு நட்புறவை யாரோடு கொண்டு வந்திருப்பார்கள்? துபையில் அவர்கள் இவர்களோடு இருப்பார்கள். யாரோடு? இஸ்ரேல் மக்களோடு. இப்போ இந்த 3 பேருமே இந்த போரை நிறுத்தக்கூடாது. இந்த 3, ஒன்று சவுதி அரேபியா, மற்றொன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், முகமது பின் சல்மான், பெஞ்சமின் நெத்தானியாகு, முகமது பின் ஜரால்,
அப்புறம் வந்து பீட் ஹெர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து மார்க்கோ ரூபியோ, இவர்கள் இவ்வளவு பேர் தான் ரொம்பவே அழுத்தம் கொடுத்தாங்க. யாருக்கு? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அவர் 80 வயசு ஆயிட்டு, அவர் என்ன பேசுறதுன்னு தெரியாது. முந்தானத்து ஒரு வீடியோவில் நான் சொல்ல முடியாது, மெட்ராஸில் ஒரு கேவலமான வார்த்தையை பேசுவாங்க, அதை இங்கிலீஷில் போட்டிருக்கான் மனுஷன். அப்புறமா பிரான்ஸ் அதிபருடைய ஒய்ஃபுக்கு உன் பொண்டாட்டியை வச்சே நீ வந்து பண்ண முடியல, இப்படியெல்லாம் ஒரு சூப்பர் பவருடைய லீடர் டெமோக்ராட்டில் இருக்கிறவன் லோக்கல் மாதிரி பேசுகிறான். அமெரிக்கா மக்களுக்கு கேவலமாயிற்று. அமெரிக்காவில் 70% மேல் மக்கள் போரை நிறுத்த சொன்னான். 11% மக்கள் தான் போருக்கு ஆதரவு. எஞ்சிய 27-28% மக்கள் என்ன சொல்லிட்டான்? ஒன்றும் சொல்லலை. அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை பற்றி ஜெஃப்ரி மிக முக்கியமாக ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. சாசி, அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ஒட்டுமொத்த உற்பத்தி 21 கீழே சரிந்து விட்டது. இனி வரக்கூடிய காலங்களில் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியா, சீனா, பிரேசில், ரஷ்யா மற்றும் சவுத் ஆப்பிரிக்காவுடைய நாடுகளுடைய இந்த பிரிக்ஸ் யூனிட்ங்கிற ஒரு கரன்சி வேல்யூ பெறப்போகுது. அப்போ அமெரிக்காவுடைய கடைசி அத்தியாயம் தான் இது. இப்போது நாளை மறுநாள் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் அவர்கள் இந்த கண்டிஷனை விட்டு ஒரு நாளும் ஸ்டெப் டவுன், நெவர் ஸ்டெப் டவுன், ஒருபோதும் இறங்க போவதில்லை. யாரு? ஈரான். இந்த போரில் மிகச் சிறப்பாக ஈரானுக்கு காஸ்பியன் வழியாக ஆயுதங்களை கொடுத்தது ரஷ்யா. அதே போன்று மிக அதிகமாக அணு ஆயுதங்கள் சார்ந்தையும் தாண்டி ஏவுகணைகள் தொழில்நுட்பத்தை கொடுத்தது. எப்படி கொடுத்தார்கள் தெரியுமா? வடகொரியா. அதிலிருந்து ட்ரெயின் மூலமாக, இருப்பு பாதைகள் மூலமாக சீனாவுக்கு வந்து சேர்ந்து, சீனாவிலிருந்து இங்கே வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது. கப்பலின் வழியாக தெஹ்ரானிலே கொண்டு இறக்கி விட்டார்கள், பந்தர் அப்பாஸிலே கொண்டு இறக்கி விட்டார்கள். இப்போ இவர்களிடத்திலே ஏராளமான பலிஸ்டிக்ஸ் இருக்கிறது, தொழில்நுட்பங்கள் இருக்கிறது. இருந்தாலும் கூட வடகொரியாவினுடைய ஆயுதங்கள், சீனாவுடைய மெட்டீரியல் D-17 போன்ற மிக முக்கிய ஆயுதங்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் எல்லாவற்றை விட துல்லியமாக தாக்கினார்கள் பாருங்கள். அதற்கு ரஷ்யாவுடைய செய்மதி சேட்டலைட் பிக்சர். அப்படி இல்லை என்றால் இவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த இடத்துல அமெரிக்காக்காரன் இருக்கிறான். ஏன்னா ஒரே இடத்துல, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வர, அந்த வெற்றியினுடைய வழிகள் எப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய நெகோ பாலைவனத்தில் இருக்கிற டிமோனா மற்றும் அராது, இந்த இடத்துல ஒரு 12 அப்பார்ட்மெண்ட்ஸை காலி செஞ்சுட்டாங்க. அதில் 200 பேர் காயம் பெற்றார்கள் என்று அறிக்கை வந்தது. நவீன காலங்களில் இஸ்ரேலில் ஒரே தாக்குதலில் 200 பேர் காயம்பட்டார் என்பது ஒரு பயங்கரமான செய்தி. ஏனென்றால் அவருடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், தாட் சிஸ்டம் அமெரிக்காவிலேருந்து வந்ததோ, அல்லது டெர்மினல் ஹை ஆர்டிடியூடோ, அயன்டோம், டேவிட் சில்லிங், ஏரோ 2 and 3 எல்லாமே செயலிழந்து போய்விட்டது. அப்படி இல்லை என்றால் அதை தடுப்பதற்கான தடுப்பானை ஏவுகணைகள் அவர்களிடத்திலே இல்லை. ரொம்ப கீழே போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் நாட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், நான் ஏற்கனவே ஈரானுடைய அழிவை சொல்லிட்டேன். ஈரானுடைய அழிவை விட அதிகமாக அழிவு இஸ்ரேல் நடந்திருக்கிறது. கடந்த 12 நாட்கள் போரினையிலே அவ்வளவு நடக்கவில்லை. இப்போது 38 நாட்கள் கழிந்தும் அமெரிக்காவுடைய சொலவாடல் வெறும் வார்த்தை தான், பேச்சில் மட்டும்தான் இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கல, நான் சொல்லலை. இன்னைக்கு 2 வாரங்கிறது வந்து இனி வந்து அமெரிக்கா வந்து ஃபுல் ஃபோர்ஸை அடிக்க முடியாது. ஏன்னா அமெரிக்காவில் வந்து பெரிய சிக்கல் ஆகிப்போகுது நாட்டுடைய பொருளாதாரம். ஏன்னா கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடி அளவிற்கு நீங்கள் வர ஒன்றும் வேணாம் சார். அமெரிக்காவுடைய பேட்ரியாட் இருக்குல்ல சார், அந்த பேட்ரியாட்டுடைய ஒட்டுமொத்த மதிப்பே 10 மில்லியன் என்று கூட ஒரு செய்தி வருது. எல்லாம் இருக்காது, சில தடுப்பு ஏவுகணைகள் ஒன்றை தடுப்பதற்கு 10 மில்லியன் வருகிறது. பேட்ரியாட்டு தாடு, ஏன்னா தாட்லாம் வந்து 3 மில்லியன், பேட்ரியாட்டு 10 மில்லியன். ஏரோ சிஸ்டம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்திய மதிப்பிற்கு சொன்னார், ஒரு ஏவுகணை மட்டும் 10 கோடி, மற்றொரு ஏவுகணை 95 கோடி தடுக்கிறதுக்கு மட்டும். அப்போ எத்தனை ஏவுகணைகளை வீசியிருப்பார்கள்? ஜெசாம் என்று சொல்லக்கூடிய ஏவுகணை மொத்தம் அமெரிக்காவில் 2326 இருக்கிறது. அதில் எல்லாமே இழந்து வெறும் 400 மட்டும்தான் பாக்கி இருக்குது. டெமஹாக் ஏவுகணைகள் மொத்தமே 850 தான் இருந்தது. அனைத்தையும் ஏவி விட்டார்கள். அமெரிக்காவினுடைய ஆர்சனல். இப்போது இன்று காலை வந்த நாளிதழ்களுடைய செய்தி என்ன சொல்லியிருக்கிறார்கள்? ஈரான் கிளைம்ட் எ ஹிஸ்டோரிக் விக்டரி, ஒரு வரலாற்று வெற்றியாக ஈரான் இதை சொல்கிறார்கள். இன்றைக்கு காலை வந்த சர்வதேசம் என்னன்னா, ஓவர் த யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் இன் ஆஃப்டர் யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் stepped back from threatened strikes and agreed to be a 2-week ceasefire.
அவருடைய அந்த 2 வாரம் அவருடைய பொசிஷன்லேருந்து கீழே இறங்கி ஹெர்மூஸ் வளைகுடாவினுடைய அதிகாரத்தையும் கொடுத்து பொருளாதார முடக்கத்தையும் நீக்குவதற்காக ஒப்புக்கொண்டிருக்கிறார். அஃபிஷியலாக வரல. ஆகவே தான் இது ஒரு ஈரான் கிளைம் ஹிஸ்டோரிக்கல் விக்டரி ஓவர் த யூஎஸ் அண்ட் இஸ்ரேல். அவர்களுடைய அந்த ஒரு அடக்குமுறை அரசியல், அடக்குமுறை தாக்குதல் முடிவுக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவினுடைய மிக முக்கியமாக இராணுவங்களில் இருக்கக்கூடிய மார்க்லிங் என்பவர் ஒன்றை சொல்கிறார். அமெரிக்க இராணுவத்தில் பெரும் மோதல் வந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் சொல்கிறார்கள், அமெரிக்க இராணுவத்திற்கென்று சில வல்லமைகள் உண்டு. அரசியலமைப்பு சட்டத்தை விதிப்பது, அது உயர்வாக நடத்துவது, அந்த மதிக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தில் அவர்கள் மதிப்பது என்பது வேறு, மிதிப்பது என்பது வேறு. ஆனால் மிதித்து கொண்டிருக்கிறார் யாரு? டொனால்ட் ட்ரம்ப். அந்த அரசியலமைப்பு உட்பட்டிருப்பது என்ன? அமெரிக்க போர் வீரர்கள் உயிரிழப்பை தடுப்பதும் இராணுவத்தின் செயல்பாடு. இப்பொழுது அமெரிக்க அதிபரோ பீட் ஹெர்ட்ஸோ ஒரு ஆணை உத்தரவை போட்டு அவர்கள் இந்த மக்களை கொண்டு அங்கே இறக்கிவிட்டால், அமெரிக்க வீரர்களை கொண்டு இறக்கிவிட்டால் பெரும் பயங்கரமான உயிரிழப்பு வந்துடும். எப்படி உயிரிழப்பு வரும் என்றால், மசூஸ் பெசஸ்கியா நேற்று ஒரு பதிவு செய்கிறார். 1.4 மில்லியன் அவர்கள் ரெடியாக இருக்கிறார்கள், தங்கள் தேசத்திற்காக ரெடி டு டெத்து. அவர்கள் சாவதற்கு ரெடியாக, ரிப்பீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. சாவை நோக்கி போக போகிறார்கள் அல்லது சாவை மரணத்தை எதிர்கொள்கிறார்கள் தங்கள் தேசத்தை காப்பாற்ற. ஏனென்றால் அரபுகளை பொறுத்தவரை, பெர்ஷியர்களை பொறுத்தவரைகள் வலுவான கொள்கை உண்டவர்கள். அமெரிக்காவையும் யூரோப்பியர்களையும், வேறென்றால் இஸ்ரேல்காரர்களும் ஒருவன் இறந்து போய்விட்டால் கூட அவர்கள் ஓடிவிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு லெபனானுடைய பிரச்சனையும் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. லெபனானில் அவர்கள் இஸ்ரேலியர்கள் 3 நிலையை வைத்திருக்கிறார்கள். ஒன்று, அவர்கள் இடையக மண்டலம் என்று தமிழிலே சொல்வார்கள், பஃபர் ஜோன். ஒவ்வொரு நாட்டிலும் தனது பஃபர் ஜோனை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஒன்று காசாவில், அதாவது பலஸ்தீனத்தில், மற்றொன்று சிரியாவில், மூன்றாவது லெபனானில். லிட்டானியன்ஸ் ஆறுகளுக்கு அப்பாற்பட்டு தெற்கு பகுதிகளில் இவங்க ஒரு இன்கர்ஷன், தட் மீன்ஸ் அ பெனிட்ரேஷன், உள்ளே ஊடுருவி இஸ்ரேல் கர்ட்ஸினுடைய ஆர்டர் படி லெபனானில் இருக்கும் மக்களை அழிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். இப்போது இந்த கண்டிஷனில் ஒன்று, ப்ராக்சிகள் இருக்கிறாங்க பாருங்க, லெபனான், ஹிஸ்புல்லா, அதே மாதிரி ஹவுதிகளுடைய பிரச்சனை, பலஸ்தீன பிரச்சனை, எல்லாவற்றையும் தீர்க்கப்பட வேண்டும் என்று அவர்கள் வலுவாக தனது கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். இல்லை, 10வது கோரிக்கைகளை தான் லெபனானையும் சொல்லியிருக்காங்க ஈரான். நான் இப்போ சொன்னேன். ஆனால் இவங்க இஸ்ரேல் தரப்பில் சொல்லிட்டாங்க, இந்த போர் நிறுத்தமானது லெபனானுக்கு பொருந்தாதுன்னே சொல்லிட்டாங்களே. ஆமாம், அது நீங்கள் உண்மைதான். இது இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் ஈரானோடு மட்டும்தான் போர் நிறுத்தம். ஏன்னா ஈரான் அந்த அளவுக்கு அடிச்சிருக்கு. ஆமாம், ஈரான் அடி அவங்களால தாக்க முடியலன்னு பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒத்துக்கிட்டாருன்னா நீங்கள் உங்களுக்கு புரியும் அவங்க எவ்வளோ அடி வாங்கியிருப்பாங்கன்னு. ஏன்னா பெஞ்சமின்லாம் அவ்வளோ சீக்கிரமாக ஒத்துக்கிட மாட்டாங்க. பெஞ்சமின் நெத்தன்யாகும் இல்லை, பென் கேவீர் மட்டும் இல்லை, பெசலில் சுமோட்ரோச் மட்டும் இல்லை, இன்னும் அங்கே இருக்கக்கூடிய கடும் போக்காளர்கள் யாரும் சரி ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அவர்களே கீழே வந்து நாங்கள் லெபனானுடைய போர் எங்களை தடுக்காது. லெபனானுடைய இப்பொழுது போர் நடந்து கொண்டிருக்கிறது. லெபனானில் டேவிட் ஓனுடைய அரசாங்கம் இருக்கிறதா அல்லது நவாப் சலாமுடைய ஆட்சி இருக்கிறதா என்பதை தாண்டி ஹிஸ்புல்லாவுடைய கைகள் அங்கு வலுவாக இருக்கிறது. காரணம், ஏராளமான மக்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். ஆயிரக்கணக்கான மக்களை குண்டு வீசி தாக்குதல் நடத்துகிறார்கள். யாரு? இஸ்ரேலியர்கள். அவர்களுக்கு மனசாட்சி எல்லாம் ஒன்றும் இருக்காது. லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை ஒரு மௌனியாக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறார். லெபனான் ஹிஸ்புல்லாக்கள் யார் என்றால் ஈரானுடைய ப்ராக்சி தான். ஈரானுடைய ப்ராக்சி, ஈரானுடைய கையாட்கள். அவர்கள் பல வருஷமாக இருக்கிறார்கள். 2006வது போரில் ஓட விரட்டினார்கள். யாரை? இஸ்ரேலை. இப்போது நீங்கள் சொன்ன 10வது பாயிண்டை நான் வாசிக்கின்ற போது, இந்த டெம்பரவரி சீஸ்ஃபயர் இன் பிட்வீன் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான், அது லெபனானுக்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த 2 நாட்களிலும் அவர்கள் பெரும் தாக்குதலை நடத்த முடியாது. கொஞ்சம் 2 பக்கமும் அமைதியாக இருக்கலாம். ஆனால் ஈரான் என்ன சொல்கிறது என்றால், ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கினுடைய பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டும். லெபனானில் இப்போ அவங்களே பாருங்களேன், யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் வெளியூர்களில் இருந்து வந்து குடியேறியவர்கள் தான் யாரு? இந்த யூதர்கள். ஆகவேதான் இப்பவும் இட் இஸ் சோ கால் செட்லர்ஸ் லேண்ட்னு சொல்றாங்க, குடியேறிகளுடைய நாடு. 1917 உத்துமானியா பேரரசு டிக்ளைன், வீழ்ச்சி அடைகிறது.
அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உலக நாடுகளிலிருந்து எல்லோரும் குடியேறுகிறார்கள். யாரு? யூதர்கள் நாடல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஜீசஸ் கிரைஸ்ட் காலத்திலே அவர்கள் உலகம் முழுவதும் போய்விட்டார்கள். வேதாகமமே அப்படித்தான் சொல்கிறது. இப்பொழுது அவர்கள் வந்து அவர்களுக்கு அரபுகள் தான் உணவளித்தார்கள். ஈரோப் நாட்டில் இருந்தார்கள். ஹொலோகாஸ்ட் நடந்தது. ஹொலோகாஸ்ட் என்றால் ஜெர்மனியிலே இவர்கள் கண்டந்துண்டமாக வெட்டினார்கள். அதே போன்று ஈரோப்பில் வாழ்கிற நெதர்லாந்தில் மற்றும் ஹாலந்து போன்ற நாடுகளெல்லாம் இவர்கள் நிறைய இருந்தார்கள். ஜெர்மனில் இவர்களை கிறிஸ்தவ சமூகம் இயேசுவை கொண்டவர்களாகவும் வட்டி தொழில் செய்பவர்களாகவும் சூத்திரதாரிகளாகவும் ஒரு மோசமானவர்களாகவும் அப்புறப்படுத்தி காலனியாகத்தான் வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களை வரவேற்றது யார்? பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அரபுகள். கடைசியில் என்ன செய்தீர்கள்? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்வதை போன்று அவர்கள் நிலத்தையே ஆக்கிரமித்தீர்கள். யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் சொன்னது 2 நாடு ஊக்கம், ஒரு நாடு இஸ்ரேல். சரி, ஆக்கிரமிச்சிங்க, எடுத்துட்டு போங்க. ஆண்டர் பால்சன் தீர்மானத்திலே முடிஞ்சு. ட்ரூமன் அமெரிக்காவில் இருந்தார். 48 கொடுத்தது. இன்னொரு நாடு எது? பலஸ்தீனம் கொடுக்கணுமல்ல. கொடுக்கப்படாமல் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இது அனைத்தும் தேவன் எங்களுக்கு வாக்களித்தது, காட் ப்ராமிஸ்ட் லேண்ட் அப்படின்ட்டு ஒரு மாற்று தத்துவத்தை சொல்கிறார்கள். இதற்கு தீர்வு வராமல் மத்திய கிழக்கில் நிரந்தரம் இல்லை என்பதுதான் இன்றைய செய்தி. ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.